ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழோடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி தட்சிணாயனம் 12/11/2024 நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று ஏகாதசி. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:40 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:12 இன்றைய திதி இன்று பிற்பகல் 12:42 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:46 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 4:46 வரை மரண யோகம், பின்பு 6:10 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:53 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 12:42 வரை பத்திரை, பின்பு இரவு 11:31 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 4:40 வரை உயிரட்டவை, பின்பு முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 4:40 வரை ஆயில்யம், பின்பு மகம். மகத்துக்கு இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புக்கு பார்த்துன்னு வச்சுங்களேன், உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற லாபத்தையும் உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. உறவின் மேலே ஒரு மகிழ்ச்சியான செய்யலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் அது மூணு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்க போகுது. உபரி வருமானத்தெல்லாம் கொஞ்சம் எப்படி அதிகப்படுத்தும் ஒரு எண்ணங்கள் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிவும் ஏற்பட போகுது உங்களுக்கு. நீண்ட நேரம் கொஞ்சம் கண் விழித்து கம்ப்யூட்டர் பார்க்குறது, படிக்கிறது, வாகனம் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு. தம்பதிகளிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. மட்டும் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். ரிஷபராசி பார்த்தோன்னா உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், ஒரு தைரியத்துடன் என்னால் உங்களுக்கு பிறக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது உங்களுக்கு. சவாலாக சில வேலை கூட மிக சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. சமூக பணியில் கொஞ்சம் மதிப்பும் மரியாதை அதிகரிக்கக்கூடிய போது விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுன்னு உங்களுக்கு. வெளியூர் பணியில் இருந்து வந்த தடைகள் தாமதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் விலகப் போகுது. மற்றபடி ஒரு சுகம் நேர்ந்த ஒரு அற்புதமான நாளாக இது உங்களுக்கு திகழப்போகிறது. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிதுராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் குறித்த ஒரு எண்ணம் சிந்தனை அதிகரிக்க போகுது உங்களுக்கு. என்ன செய்யலாம், எப்படி அடுத்த கட்டத்தில் நீங்கள் போகலான்னு கொஞ்சம் அதை பற்றி யோசனை வரப்போகுது உங்களுக்கு. சில அனுபவங்களால் புதிய ஒரு பாதை, இது பண்ணலாம் அது பண்ணலாம், ஒரு எண்ணங்கள் ஒரு பாதை தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. பிரபலனுடைய ஒத்துழை கிடைக்கிறதால அதையும் வச்சு நீங்கள் சில முன்னேற்றத்தை அடையலானுங்க. வீடு வாகனங்களை கொஞ்சம் சரி செய்வதற்கான ஒரு பணி ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுடைய வேலையாட்கள்லாம் கொஞ்சம் சில மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்பட போது, யாரும் ஆளை மாற்றணும் கொள்ள சேர்க்கணும் கூடிய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. உங்கள் திறமை என்னோ அது திறமைக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு நீங்கள் பெற போகிறீங்க. புதிய முயற்சி எல்லாத்துக்கும் ஒரு மாறுபட்ட அனுபவம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அசதிகள் மறையும் நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்ன திட்டமிட்டு அந்த திட்டமிட்ட காரியத்தை உங்களுக்கு சாதகமாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதே சமயம் அந்த திட்டத்தில் பல பணங்களையும் நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மக்களால் கொஞ்சம் நன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு. உடன் பிறந்தவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. எந்த விஷயம் நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. உத்தியோகத்துக்கு கொஞ்சம் உயர்வான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. புதிய துறை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும், தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. கவலை மறையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட போகுது உங்களுக்கு. ஏன்னா 7 சனி பகவான் இருக்கிற கொஞ்சம் கவனமாக இருங்க.
பயனற்ற பேச்சுக்களையும் விவாதங்களையும் குறைப்பது நல்லது. உங்களுக்கு உத்தியோகத்தை உங்களுடைய பொறுப்பு அதிகரிக்க கொஞ்சம் பணிச்சுமை அதிகரிக்க போகுது. உங்களுக்கு எதிர்பாரா சில இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணிகள்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. கொடுக்குற வாங்குற விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் கொடுக்குறதுலாம் கொஞ்சம் சில தேவையற்ற வாக்குறுதி கொடுப்பதில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு மற்றபடி எந்த விஷயமா இருந்தால் கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருந்தாலும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயம் கொஞ்சம் திட்டமிட்டு செய்கின்ற போது கண்டிப்பாக கைகூட போகுது. உங்களுக்கு நெருக்கமான இடத்தை கொஞ்சம் அன்பும் ஆதரவும் அதிகக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற நாள் அமைப்பது. உங்களுக்கு போட்டிகளை நீங்கள் என்ன எதிர்பார்த்தோ அந்த எதிர்பார்த்த நல்ல ஒரு முடிவு கிடைக்க போகுது. உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்தால் கவலைகளாக நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு தந்தையிடம் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடெல்லாம் மறையக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. உங்களுக்கு மற்றபடி எந்த விஷயத்தையும் நீங்கள் லாபத்தை பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய கல்வியில் இருந்து வந்த தடைகள்லாம் கொஞ்சம் குறைய போகுது. அந்த ஆர்வமின்மையும் கொஞ்சம் நீங்கி ஒரு சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு தம்பதிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க, கொஞ்சம் புரிதலாக மேம்பட போகுது. உங்களுக்கு கலைஞர்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு விவசாயத்தின் நல்ல லாபத்தை பார்க்கலாம். எதிர்பாராத உதவியெல்லாம் உங்களுக்கு நல்லா சாதகமாக அமைப்போது. உங்களுக்கு உயர் பதவியிடக்கூடிய இடமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருப்பது. உங்களுக்கு நண்பர்களிடையே கொஞ்சம் புரிதல் அதிகரிக்க போகுது. மற்றபடி ஒரு புகழ் நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் தானாக அமைப்போகுது. உங்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு கமிஷன் தொடர்பான பணியில் கொஞ்சம் ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் பணி நிமித்தமான நீங்கள் செய்கின்ற ஒரு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய வாடிக்கையாளருக்கு என்ன பிடிக்குன்னு கொஞ்சம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுடைய தொழில் நல்ல அபிவிருத்தி அடைய போகுது. உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் புது புது சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போது. மற்றபடி ஒரு செயலும் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக ஒரு ஆக்கப்பூர்வ நாளாக இருந்தாலும் அமைப்பகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கம்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. வீட்டுக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில மாற்றங்களையும் சில பொருட்களையும் வாங்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு ஒரு நிமிடத்துக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு பேச்சுக்களில் ஒரு பேச்சும் அனுபவம் வாய்ந்த பேச்சாக இருக்குது தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரப்போகுது. உங்களுக்கு தவறிப்போன சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த உற்பத்தி சார்ந்த துறை உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி இன்று முழுவதும் நன்மை நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயலாகவும் பேச்சும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய மதிப்பும் ஒரு கௌரவமும் ஒரு கண்டிப்பாக நிலைச்சிருக்க போது. உங்களுக்கு உடனே பிறந்தவெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பக்கபாலமாக இருக்க போகிறாங்க. விருந்துகளில் ஒரு வரியால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் ஒரு கொள்முதல் அதிகரிக்க போகுது. பணி சார்ந்த சில சூட்சுமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்க போகுது. மனதில் கொஞ்சம் இருந்த சில தடைகள் தாமதங்கள்லாம் ஒரு நீங்கக்கூடிய குறையக்கூடிய ஒரு நாளாகவும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் செலவுகள் நிறைந்த நாள் அமைது. கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்டா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க போது, ஆனால் கொஞ்சம் வரவும் செலவும் உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு கவனமாக செலவு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கும்பராசனி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு மேம்பாடு ஏற்பட போகுது. உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட போகுது. பணிபுரியும் இடத்துல ஒரு புதிய வாய்ப்பும் அத்தனையும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த பல் தொடர்பான சில பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகுது. உங்களுக்கு கொள்கையில் ஒரு பிடிப்போடு இருக்கிறதால சில பேர் கொஞ்சம் பிடிவாத குணம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருக்குது, உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மற்றவர்கிட்ட கொஞ்சம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம். ரொம்ப உரிமையாட்டு எடுத்துக்காதுங்க. அவங்க வேலையாக பார்ப்பாங்க, அவங்க வேலையாக செஞ்சுக்கிறதுனால அடுத்தவனுக்காக உரிமை எடுத்து பேசுவதே செய்வதே கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களையும் குறைத்து கொள்வது நல்லது. எந்த விஷயமாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சிந்தனை மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம்.
மீனராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மனது கொஞ்சம் மகிழ்ச்சியாக செய்யலாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த கால்நடை பணிகளில் கொஞ்சம் சற்று கவனமாக இருங்க. வித்தியாசமான கனவுகளாக சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு உடைய செயல்திறனில் ஒரு விதமான சோர்வுத்தன்மையும் மந்தத்தன்மையும் இருக்க போது கொஞ்சம் பார்த்துங்க. மறதி தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய நாளாக இருக்குதுன்னு உங்களுக்கு கணவன் மனைவியுடைய கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகும். உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. மற்றபடி அந்த விஷயத்தில் ஒரு பரிசையும் பாராட்டம் பெறக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இதுதான் ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாமை ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.